வணக்கம். நான் அனந்தகுமார் பேசுகிறேன். ரீசெண்டாக நேஷ்னல் பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தேன். அதில் ஆந்திரா, பீகார் போன்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்னோட விஷஸை நான் தெரியப்படுத்துகிறேன் ஒரு இந்தியனா. அதே மாதிரி ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டோட சிட்டிசனாக நான் என்ன விரும்புகிறேன்னா 40 எம்பிஸை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் இது பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ இந்த 40 எம்பிஸ் அனுப்புனதுக்கு அவங்கக்கிட்ட என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம ஸ்டேட்டில் 12,000த்துக்கும் மேலே கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமத்துக்கு 1 கோடி ரூபாய் வாங்குங்க. அப்படி முடியலையா, அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸாக மாற்றி அதுக்கு ஃபண்டு கேளுங்க. அதுவும் முடியலையா, ஒரு 3 டெப்டி கேபிட்டல்ஸ் கொண்டு வாங்க. துணை தலைநகரங்கள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற டெப்டி கேபிட்டல்ஸ், அதாவது சென்னை கேபிட்டல் சிட்டி அப்படியே இருக்கட்டும். மற்ற 3 சிட்டிஸை துணை தலைநகரங்களாக மாற்றி அதுக்கு ஃபண்டு கேளுங்க. இது எதுவுமே முடியலன்னா இந்த அத்திக்கடவு, அவிநாசி திட்டங்கள்ன்ற ஒரு சில வாட்டர் லீக்கிங் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி உள்கட்டமைப்புக்காக நேஷ்னல் ப்ராஜெக்டாக கேளுங்க. எப்படி இப்போ ஆந்திராவில் போலவரம் கேட்குறாங்களோ அதே மாதிரி கேளுங்க. எது ப்ராக்டிக்கலி பாசிபிளோ அது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்.